புயல் வெள்ள நிவாரணம் 6000 ரூபாய் யாருக்கெல்லாம் வழங்கப்படும் என்பது குறித்த அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி சென்னை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 6000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் மிக்ஜாம் புயல் காரணமாக டிசம்பர் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் சென்னை மாவட்டத்தில் அதி கனமழை பெய்தது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் குறிப்பிட்ட சில வட்டங்களில் கனமழை பெய்தது. இதனால் வெள்ளம் ஏற்பட்டதால் பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவித்தொகையாக 6000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் நிவாரணம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. வீடுகளில் 2 நாட்களுக்கு மேல் வெள்ளம் தேங்கி துணிகள், பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இழந்த அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 6000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. அரசாணையின்படி சென்னை மாவட்டத்தில் அனைத்து வட்டங்களிலும் வசிப்பவர்களுக்கும் நிவாரணத் தொகை வழங்கப்படும். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம், பல்லாவரம், வண்டலூர் வட்டங்களில் முழுமையாகவும், திருப்போரூர் வட்டத்தில் 3 வருவாய் கிராமங்களில் வசிப்போருக்கும் நிவாரணம் கிடைக்கும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் வட்டத்தில் வசிப்பவர்களுக்கு முழுமையாகவும், ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்தில் மேவலூர் குப்பம், சிவன்தாங்கல், கச்சிப்பட்டு கிராமங்களில் வசிப்போருக்கு நிவாரண நிதி வழங்கப்படும். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஆவடி, பூவிருந்தவல்லி, ஊத்துக்கோட்டை, திருவள்ளூர் ஆகிய 6 வட்டங்களில் வசிப்போருக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர் மற்றும் சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் பாதிப்பு விவரங்கள் மற்றும் வங்கி கணக்கு விவரங்களோடு நியாய விலைக் கடைகளில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு உரிய நிவாரணம் அவர்களின் வங்கி கணக்கிற்கு அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயலால் பாதிக்கப்பட்ட பலர் தங்களது ஏடிஎம் கார்டு, வங்கி கணக்கு விவரங்களை இழந்திருக்கக்கூடும் என்பதாலும் பயனாளர்களின் வங்கி கணக்கு எண்களை சேகரித்து நிவாரணம் வழங்க காலதாமதமாகும் என்பதாலும் நிவாரணத் தொகை ரொக்கமாக வழங்கும் முடிவு எடுக்கப்பட்டதாக அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு சம்பந்தப்பட்ட நியாய விலைக் கடைகள் மூலம் டோக்கன்கள் வழங்கப்பட்டு நிவாரணத் தொகை வழங்கப்படும். நிவாரணத் தொகை வழங்கும் பணிக்கு தேவையான தொகை மாநில பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து வழங்கப்படும். இந்நிலையில் புயல் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட உள்ள 6000 ரூபாய்க்கான நிவாரண டோக்கன் வெளியிடப்பட்டுள்ளது. நியாய விலைக் கடை எண், குடும்ப அட்டைதாரர் பெயர், குடும்ப அட்டை எண் ஆகியவற்றுடன் டோக்கன் எண், நிவாரணத் தொகை வழங்கப்படும் நாள் மற்றும் நேரமும் டோக்கனில் இடம்பெற்றுள்ளன.